ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ்க்கு முன்னாடி காமெண்ட்மெண்ட்ஸ் ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்களா இருந்தால் என்னோடதில் ஃபஸ்ட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துட்டு 3வது வீடியோவாக போடுறேன். இதை வந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்சென்ட்டாக இறக்குறாங்க. இறக்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்களை வந்து சஜ்ஜஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர், ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் வந்தாங்க. 2வது நாள் வந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. இன்னைக்கு 3ஆம் நாள் வந்து 8 பேரை இறக்கியிருக்காங்க. அந்த 8 பேத்துல எத்தனை பேத்த பார்த்தாலும் முனியம்மாக்கா இருக்காங்கல்ல, அந்த அக்காவுக்கு ஈடு யாருமே வர முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் பேசினாலும் அந்த அக்கா பேசுனது, அந்த அக்கா சிரிச்சது, அது மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் ரியாலிட்டியாக இருக்காங்க. மிச்சம் எல்லாமே எப்படி ஒரு இடத்துல போய் நம்ம காம்படிஷன்னா அதுக்கு போய் பண்ணுவோம்ல, எனக்கு இங்கிலீஷ் அதிகமாக வராது, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து இறக்குன மாதிரி தான் இறக்குறாங்களே ஒழிய கரெக்டாக ப்ராப்பராக யாருமே செய்யலாம். அந்த அக்கா தான் வந்தாங்க, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, இவங்கள பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்கள தெரியாது, சாரி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாவும் பேசினாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 பேர் இறக்கியிருக்காங்க. 8 பேத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேடிஸ் ஒரு 3 பேரும் 5 பேர் ஜென்ஸும் இறக்கியிருக்காங்க. 3 பேர் 4 பேர் லேடிஸ் 5 பேர் ஜென்ஸ் இறக்கியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 8 பேத்துலேயுமே 2 பேர்த்தை தான் எடுத்திருக்காங்க. அந்த 2 பேத்துல 4 பேர்த்துக்கு வெயிட் அப்படின்னு சொல்கிற கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி ஒன்றும் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்டாகவே இல்லைங்க. இதுக்கு பிக் பாஸே நேரடியாக போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப போர் அடிக்கிறாங்க. நமக்கு எந்த உள்ளே போய் இருக்கிறதுக்கு என்ன தேவை? பொறுமை தான் தேவை. அந்த இதுக்கும் எடுக்கலை. சரி, இவங்க வாய் பேசுவாங்களா, அதுக்கும் எடுக்கலை. இவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து பயங்கரமாக இன்னசென்ட்டாக பேசுகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பலூனை ஊதி கொடுத்து அவர் தட்டிக்கிட்டே ட்ரெஸ் போட சொல்கிறாங்க. அதுக்கும் காமெண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது? உள்ள பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு என்ன இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வெயிட்டாக வர்றாரு. அவர் வந்து ஜோக் பண்ணுறாரு, பயங்கரமாக ஜோக் பண்ணுறாரு. அவரை ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்கை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 பொம்பளையால் வராங்க. ஒருத்தவங்களாம் வீட்டுக்காரே இல்லை, எங்கள் வீட்டுக்காரே இல்லை, அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவ்வளோ ரியலாக போய் நிற்கிறேன், நான் வந்து ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எமோஷன்ஸை காட்டுறீங்களா, நீங்கள் எமோஷன்ஸை காட்டுறீங்களா அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து காமெடித்தனமாக இருந்தால் நீங்கள் என்ன காமெடின்னு பதிவு பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. எது செஞ்சாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ரியலாக எனக்கு தெரிஞ்சு முனியம்மாக்கா தான் இருக்காங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 24 பேரோ என்னமோ சம்திங் இறக்கியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ரியலாக இருந்தவங்க யார் அப்படின்றத நீங்கள் இந்த ஷோவில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ பெருசாக போட்டாலும் நீங்கள் நிறையா பேர் பார்க்க மாட்டீங்க. காமெடியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீரியஸாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அதில் உள்ளதை மட்டும்தான் நான் ரியலாக போடுறேன். ஒரு சில பேர் வந்து ரியலாக போடாமல் அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அதை இது பண்ணி போடுறாங்க. நான் ரியலாக போட்டாலும் என்னைய யாரோ ஒரு 4-5 பேர் தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணி வச்சுருங்க, ஒரு ஹைப்புன்ற பட்டனை தட்டிடுங்க. பாய்.